இன்று இரவு வடகிழக்கு ஜப்பானை மையமாக்கிக் கொண்டு ஏற்பட்ட 7.6 ரிக்டர் நிலநடுக்கம் அந்நாட்டு மக்களை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. நிலநடுக்கத்துக்கு பின் சில நிமிடங்களில்தான் கடற்கரை பகுதிகளில் 3 மீட்டர் வரை அலைகள் எழும் அபாயம் உள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஹொக்காய்டோ போன்ற கடலோர பிரதேசங்களில் மக்கள் உயரமான இடங்களுக்கு உடனடி இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். பல இடங்களில் சிறிய அளவில் சுனாமி அலைகள் கரையை தாக்கியதும் உறுதி செய்யப்பட்டது. தற்போது பெரிய சேதம் குறித்து எந்த உறுதி தகவலும் இல்லை என்றாலும் ஆஃப்டர் ஷாக் அதிர்வுகள் தொடர வாய்ப்பு இருப்பதால் அச்சம் மேலோங்கி வருகிறது. ஜப்பான் அரசு பேரிடர் மீட்பு அணிகள், கடலோர பாதுகாப்பு படைகள் அனைத்தும் அவசர நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளன. சூழ்நிலை முழுவதும் கண்காணிக்கப்படுகிறது. ஜப்பானை பதற்றத்தில் ஆழ்த்திய இந்த நிலநடுக்கம் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்து வருகிறது.